நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் 2004 ரிலீஸ் ஆன த டெர்மினல். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து 10க்கு 11 ரேட்டிங் தரலாம். அது மாதிரி ஒரு படம். அதனால் வந்து நானுமே இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படம் பேசலாமான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நானே ஒரு 4-5 டைம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன். அதனால் வந்து சரி பேசிடலான்னு நம்ம முடிவு எடுத்து இந்த படத்தை வந்து எடுத்தாச்சு. இந்த படத்தோட ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். நிறைய சாதிச்சிருக்கார். நிறைய வந்து தியாகம் பண்ணியிருக்கார். இது மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி என்ன அந்த படத்தோட ஹீரோ வந்து என்னென்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்குறது இந்த படத்தோட கான்செப்ட்டு. இந்த படத்தை வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இந்த படத்தோட லைனெல்லாம் போகும். படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போகிற முடியும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் எல்லாமே ரூல்ஸ் படி நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே பரபரப்பாக பண்ணிட்டுருக்காங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி கரெக்டான விசா பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கா அதெல்லாம் பார்த்துருக்கறதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம மொட்டை தலையிலும் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம மொட்டை தலையார். வந்து இங்கே வந்து ஒரு மேனேஜர் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு மேல் பதவி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பாஸ் இடத்துக்கு வந்து இவர் ஆகணும்னு விருப்பப்படுறாருக்கு. அப்படியே வந்து கேமராவில் பார்த்து வந்து அங்கே ஃபுல்லாக வேலை சட்டை போட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து சைனீஸ், அதாவது சைனாலேருந்து வந்துக்கிறாங்கட்டுருக்கு. அவங்க வந்து டிஸ்னிலேண்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்கட்டுருக்கு. ஏன்னா டிஸ்னிலேண்டுக்கு போகணுன்னா அங்கே வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க, கேமராவால் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தில் வந்து அவர் விளாகில் எடுக்கல, ஒன்றுமே பண்ணல, சும்மா வந்து வந்துக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கட்டுருக்கு. அதனால் வந்து துரத்துறாங்க. எல்லாமே கிரிமினல்ஸ் ஆகிட்டுருக்கு, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறாரு. பாஸ்போர்ட் வந்து அந்த மிஸ்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, வெளியே துப்புது. என்னடான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் பிடிச்சி அங்கே ஒரு நில்லுங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு தனியாக நிற்க வச்சிடுறாங்க. நிற்க வச்சதும் நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரில. நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷும் தெரியாது. நிற்கிற நேரத்தில் எதுக்கு வீண் அடிக்கணும், நம்ம ஹீரோ வந்து அங்கேயே சேவ் பண்ணிட்டுக்கிறாரு. பாருங்கள் மனசு எப்படிக்கிறாருன்னு. அப்புறம் என்ன ஏதுன்னு ஆஃபீஸர் போய் பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து கிரிக்கோசியா நாட்டை வந்து சேர்ந்தவராட்டிருக்கு. இவர் வந்து அங்கேருந்து ஃப்ளைட் தேடி வந்துருக்கும் போதே நடு வழியில் வந்து அந்த நாட்டில் வந்து போர் வெடிக்குதுங்க. அந்த நாட்டு அரசியல்வாதிகள் கொண்டாங்கட்டிருக்கு, முதலமைச்சர், அது மாதிரி எல்லாம் பவர்ஃபுல் பீப்புள் கொண்டதுனால வந்து உங்கள் நாட்டு பாஸ்புக்கை வந்து நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாத எல்லா நாடும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாட்டில் வந்து எந்த ஃப்ளைட்டும் போகாது வராது. அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே தான் இருந்தாங்கணும். அந்த பிரச்சனைலாம் சரியாத வரைக்கும் அமெரிக்காக்குள்ளே போக முடியாது, உங்கள் நாட்டுக்கு போக முடியாது. அது மாதிரி சொல்லும்போது வந்து இதெல்லாமே இங்கிலீஷில் சொல்கிறாரு அவர். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அங்கே சிரிக்கிறாரு வருங்க. சிரிச்சுட்டு ஏதோ கதையாக்குற மாதிரி ஓகேங்க சார் ஓகே அப்படின்னு வந்து ஏதோ சமாளிச்சுட்டு வந்து ஒப்பேற்றுறாருன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்ணுறான்னு தெரியாது. அவர் வந்து கொஞ்சம் கூப்பன்ஸ் தராரு. அந்த கூப்பனை வச்சு கால் பேசிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், இது மாதிரி வந்து சில சலுகைகள் பண்ணுறாரு. அங்கேயே ஏர்போர்ட்டில் இருந்தாகணும் இல்லையா, அதனால் வந்து வேறு வழி இல்லை, இங்கே தான் நீ இருந்தாகணும் அப்படின்னு வந்து அவரும் சொல்கிற மாதிரி. சரி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து சார் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து சார் அந்த புக்கு படிக்கிறீங்க நல்லாயிருக்கும் அப்படி வந்து கவனே கேட்குறேன். அப்படியே நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சாடா அப்படின்னு. ஓகே சார் எல்லாம் புரிஞ்சு சார் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லிவிட்டு வந்து வெளியே வந்து பார்த்துட்றான். வெளியே வந்து டிவியில் பார்த்தா தான் தெரியுது அவன் நாட்டில் வந்து இந்த பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மனசு உடஞ்சிடுறான். நம்ம ஹீரோ வந்து நடிப்பு செமையாக நடிச்சிருப்பார். இந்த சீனில் வெறித்தனமாக இருக்கும். என்ன நடிப்பாருங்க, நடிப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கலை வேணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து நீ அவ்வளோதான், நீ அந்த ஏர்போர்ட்டில் தான் இருந்தாகணும். எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கூப்பன் கொடுத்துருப்பாங்க. இந்த கூப்பனை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு $15 வந்து கால் பேசிக்கலாம். அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கால் பேசிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கூட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ மட்டும் தனி மனுஷன். இங்கே ஒரு பொண்ணுக்கு வந்து லக்கேஜ் மூட மாட்டேங்குது. போய் கையை வச்சு மூடலான்னு பார்த்தா உடச்சி போடுறாங்க. உங்களை யாரை அவங்க ஹெல்ப் பண்ண சொன்னா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூப்பன் வந்து கீழே விழுந்துருது. கீழே அந்த கூப்பன் வந்து ஒரு இந்தியன் தத்தவார் இருக்குது. அவர் வந்து எடுத்துகிட்டு சார் இது என்னோடய கூப்பன் சார் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் என்கிட்ட பேசுறதுக்கு, நாங்களாம் கீழே வந்த பொருளை வந்து தரமாட்டோம், நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாரு. ஏதோ இந்த ஃப்ளைட்டுக்கே ஒரு மேனேஜர் மாதிரி அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கிட்ட இருந்த கூப்பனுமே போயிடுச்சு. அவ்வளோதான், நீ சாப்பாடு வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
சரி நீ அங்கேயே ஏதாச்சும் ஒர்க் இடமா இருந்தால் அங்கேயே படுத்து தூங்க வேண்டியதான். அப்புறம் இவர் தான் வந்து அந்த பாஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பாஸ் வந்து என்னோடய இடத்துக்கு நீ வரப்போகிற, நீ வந்து உன்னை செக் பண்ணிட்டு நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி நம்ம பாஸ் சொல்லும்போது வந்து அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உடனே கேமரா பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோ வந்து இப்போது ஏர்போர்ட்டில் இருந்தாகணும், அப்படியே வந்து நம்ம மேனேஜர் வந்து கேமரா பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேயே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம வீட்டில் எப்படி பாத்ரூம் நடப்போம் அது மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அங்கேயே தூங்கல், அங்கேயே குளியல், அது மாதிரி வந்து அவர் வாழ்க்கை வந்து அங்கேயே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்ல மனுஷருங்க. டெய்லி ஒரு குறிப்பான வேலையை வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சுருவார். இந்தாங்க சார், அமெரிக்காவுக்கு போகணும், கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது போய் நீட்டுவார் பாஸ்போர்ட்டை. சார் இந்த பேப்பர் இல்லை, அந்த ஃபார்ம் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாரு. அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, சார் ஐ எம் வெரி சாரி சார், உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் எங்கேயும் போக முடியாதுன்னு ஒரு ரிஜெக்டிங் சீலை குத்தி வந்து அவங்க அனுப்புவாங்க. இது வந்து டெய்லியுமே ஒரு வழக்கமாகவே ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதனால் வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹிந்தின்னு தாத்தா பார்க்க சொல்லுவாங்களா, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்களே, சார் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ செவ்வாய்க்கிழமை எனக்கு பிடிக்காத நாளாச்சு, நீ வந்து வேறு நாள் வா அப்படின்னு அனுப்பிச்சுட்ருக்காங்க. இங்கே பார்த்தா விதவிதமாக அடிக்கடிச்சிடுறாங்க. எதுவுமே வாங்க முடியாது, கையில் கூப்பனும் இல்லை, காசும் இல்லை. அதனால் வந்து டேபிளுக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸை வச்சு அவர் வந்து எப்படியோ ஜாலியாக செஞ்சு அவர் எப்படியோ ஒப்பேற்றிக்கிறாரு வாழ்க்கையை. அப்படியே வந்து நம்ம மொட்டை தலைவர் வந்து எதுக்கு இங்கே ஒரு மனுஷன் இப்படி வந்து கஷ்டப்படுறான், அதனால் வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், அங்கே 2 வாட்ச்மேன் இருக்கிறாங்களா, அங்கே 2 வாட்ச்மேன் வந்து இன்றைக்கி வந்து டியூட்டி முடியுது, அதாவது 1 மணிக்கு முடியுது, 1:05க்கு இன்னொரு வாட்ச்மேன் வந்து நிற்பாங்க, உனக்கு வந்து 5 நிமிஷம் டைம் இருக்குது, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீ வந்து இந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிடினா நீ வந்து அமெரிக்காவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் சொல்லி அனுப்புனாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளானில் ஏதோ ஒரு கூத்து இருக்க மாட்டேன்னு நமக்கும் தெரியுது. அதனால் வந்து அவன் ஹீரோ வந்து போவானான்னு வந்து கேமரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒன்று நோட் பண்ணியிருப்பான், நான் சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து போக ட்ரை பண்ணுவான், கரெக்டாக நகருவான். அப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற கேமரா இருக்குங்க பார்த்தீங்களா, ஹீரோ வந்து கரெக்டாக கேமரா பார்த்துருப்பான், கேமரா வந்து கரெக்டாக நோட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோன் போனால் போகுது, அதை நகருது, உட்காந்தா கீழே குமியுது, இந்த பக்கம் சைடு இருக்குமா சைடில் போகுது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பான் நம்ம ஹீரோ. அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான்ட்டுருக்கு. புரிஞ்சுட்டு ஐ வில் வெயிட் அப்படின்னு கேமரா முடியே இங்கிலீஷில் தெரியாது பேசுவான். அப்படி வந்து நம்ம ஹீரோ போட்ட, அதாவது நம்ம மொட்டை தலையை போட்ட பிளானும் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் என்ன பண்ணுறது, சாப்பாடை இப்படியா சாப்பிட்ருக்கான்னு வச்சுங்க. அங்கே ஒரு லேடி வந்து நம்ம அந்த பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ட்ராலியெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அங்கேருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட $1 $2 இருந்தாவே போதுங்க, நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ ஒப்பேற்றிடலாம். அதாவது 25 சென்ட் இருந்தால் கூட போதும், நம்ம ஹீரோ வந்து எப்படியோ பொழைச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம் அந்த ஏர்போர்ட்டில். அதனால் வந்து நான் ஏர்போர்ட் வந்து பரவாயில்லையே, இந்த வேலை நல்லா இருக்கே அப்படின்னு வந்து நான் இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா ட்ராயும் எடுத்துகிட்டு வந்து, அதாவது ட்ராலியை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சம்பாதிச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்து. இதை பார்த்து அந்த மொட்டை தலையும் வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கிறாரு. அது மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாமே கொஞ்சம் நாலேஜெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாரு. என்னோட இங்கிலீஷ் பற்றி தெரியணுமோ அது மாதிரியெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நைட்டு பகலெல்லாம் படிக்கிறாரு இங்கிலீஷில். அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது. இப்படியே வந்து டெய்லியும் காலையில் போய் அந்த ரிஜெக்டட் முற்றி வந்து குத்திட்டு, சார் நீங்கள் போக முடியாது அப்படின்னு அதே கதையை ரெகுலராக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு சட்டை போட்டுருக்காங்க இல்லையா, இந்த ரெட் கலர் சட்டை போட்டுருக்காங்க, 2 பேர் ஃப்ரெண்டாகிட்டுருக்கு. ரெட் கலர் சட்டை போட்டுருக்காங்க இல்லையா, வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து டெய்லியும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்து அந்த ரெட் கலர் சட்டை வந்து நினச்சிருப்பான்ட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து இங்கே ஃபஸ்ட் ட்ராவல்ஸ் சம்பாதிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம மொட்டை தலையை வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு அதுக்கு ஒரு வேலையை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு ஒருத்தருக்கு. இனிமேல் நான் தான் ட்ராலியை பார்த்துக்கணும், தள்ளணும், நீ தள்ளக்கூடாது அப்படி வந்து அந்த புறா ட்ராலியை அப்படின்னு வந்து பிடிங்கிட்டு போயிடுறாரு. நீ அவ்வளோதான், அந்த வந்துட்டு இருந்த $1-2 வந்து முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம கருப்பு சட்டைக்காரன், ரெட் கலர் சட்டைக்காரன். அப்புறம் வந்து பழைய வழி தான், அங்கே இருக்கிற சேனல் எடுத்து அதே மாதிரி மிச்சம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு ஓடியாருது. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து, அதாவது நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுவார், அதாவது சொல்லி விடுவார்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பெரிய மனுஷனோட வந்து இதாக இருக்காரு, கொஞ்சம் மிங்கிளாக்க மாட்டிருக்கு.
அப்புறம் இவன் தான் ரெக்டாக சொல்லிட்டக்காரன், உனக்கு சாப்பாடு தானே பிரச்சனை, நான் உனக்கு சாப்பாடு எப்போயும் ஹெல்ப் பண்ணி தரேன், உனக்கு 3 வேளை சாப்பாடு தரேன், நீ வந்து அதுக்கு பதிலாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஹெல்ப்னு கேட்கும்போது, நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சது பிடிக்காது, அந்த பொண்ணை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தரணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது மாதிரிலாம் கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் வந்து அப்படியே பேச சொல்கிறாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அது மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துட்டு அதாவது தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க வர. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையனை லவ் பண்ணிச்சாமா, ஆனால் வந்து வேறு பொண்ணோட வந்து லவ் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து துரத்தி விட்டுச்சாமா போடான்னு. அதுக்கப்புறம் நீ வந்து உண்மையாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இந்த டிரைவர் பையனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டெய்லி ஒருத்தர் கேட்க சொல்கிறாரு அப்படி சொன்னோடனே யாரா நம்ம டெய்லி கேட்க சொல்கிறோம், நமக்கே ஒரு ஆர்வம் வருது இல்லையா, அது மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா வந்து நம்ம டிரைவர் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மொட்டை தலையங்கிட்ட வராரு, இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லணுமே. இல்லைங்க சார் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா எடுத்து நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டு நான் வந்து நல்லா எடுத்துகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து நீ வந்து அமெரிக்காவுக்கு போக வந்து ஒரு வழி இருக்குது, சில பேர் வந்து இங்கே அமெரிக்கா வந்து வரும்போது வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து அமெரிக்கா போக விரும்பலை அப்படின்னு சண்டை போட்டாங்கன்னா அதை வந்து இவன் மேலே ஒரு கேஸை போட்டால் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஜட்ஜு வந்து அந்த கேஸை வந்து விசாரிக்க வந்து 6 மாதம் கிட்டத்தட்ட ஆகும், அது வரைக்கும் நீ 6 மாதம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ போறியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் போகிறேன்னு சொல்லும்போது வந்து சிம்பிள்ப்பா, உன்னோட நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், நீ வந்து அமெரிக்காக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஓகேயா அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படிங்கிறாரு. அப்புறம் மடிங்க கேட்குறாரு, உன் நாட்டுக்கு போக பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ வந்து. டேய் நான் கேட்குறது புரியுதா இல்லையாடா, உன் நாட்டுக்கு போகிறதுக்கு பயம் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நீ அமெரிக்காக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க சார் எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க சார், எவனாச்சும் நான் சொந்த நாட்டுக்கு போக பயப்படுவானா அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம சட்டத்தலையை வந்து ஒரே டென்ஷன் ஆகிடுறான், என்னடா அவன் இதுவும் பேச மாட்டேறான் அப்புறம் வெளியும் போக மாட்டேறான் அப்படின்னு வந்து ரொம்ப கத்துறாரு. லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்குறேன், பயமாக்குதா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாரு. பயமெல்லாம் இல்லைங்க சார், சந்தோஷமாக தான் போகிறேன் அப்படிங்கிற, ஊருக்கு போகணும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிறேன். அதனால் வந்து சாமி யார் சாமி வெளியே கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம மொட்டையை வந்து துரத்தி விட்டுறாரு, வேலைக்கு ஆக மாட்டான் துரத்தி விடுங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் தாத்தா கொண்டுருக்காரு. இவர் வந்து இந்தியன் தாத்தா வந்து அந்த பொண்ணை நம்ம ஹீரோ தாவிட்ருப்பான் இல்லையா, அந்த பொண்ணை வந்து வருதாட்டிருக்கு. அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு எதோ ஃபோன் பேசிகிட்ருக்கு, என்னடா நம்ம போய் ஒட்டி கேட்டுருக்கான். அதனால் வந்து சும்மா அந்த ஃபோன் எடுத்து காது வச்சுட்டு சும்மா ஒட்டி கேட்டுட்ருக்கான். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்களேன். அப்புறம் வந்து அந்த பொண்ணு என்னமோ அழுதுட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டிருக்கு. இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தவங்க கனெக்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவன் வந்து கொஞ்சம் இன்னொரு கல்யாணமே அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும், இருந்தாலும் வந்து இந்த பொண்ணுக்கு இது தெரியும். அதனால் வந்து இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த பையனை. வர முடியாதது என்னால் இன்றைக்கி வர முடியுது அப்படின்றான்ருக்கு. நான் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு என்னை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுது. அப்புறம் பார்த்தா ஃபோனு வந்து அந்த ஃபோனில் வந்து மேனேஜ்மெண்ட் அதாவது சர்வீஸ் ஒரு ஸ்டிக்கர்ட்டை ஒட்டிக்கிறாங்க. இந்த ஃபோன் ரிப்பேர் ஆகி வந்து 6 மாதம் ஆச்சாட்டிருக்கு, பசங்களே இப்படி தானே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுதாட்டிருக்கு. அப்புறம் வந்து நான் சொன்ன கதையாக சொல்லுது, நான் வந்து இப்படி எனக்கு தெரிஞ்சு தான் அவனை லவ் பண்ணேன், இப்போ வந்து நான் என்னை விட்டுட்டு வந்து அங்கே இருக்கேன், கூப்பிட்டா வந்து எனக்கு டைம் இல்லை வர மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சரி இதெல்லாம் தெரிஞ்சால் லவ் பண்ணேன், என்னை தான் முதல்ல நான் வந்து ரொம்ப திட்டிக்கணும் அடிச்சிக்கணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சரி வாங்க நம்ம சாப்பாடு வேணால் போகலாமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து வர முடியாது, இல்லைங்க நான் வரலைங்க நான் வேலை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. என்னடான்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டாக சாப்பாடை கூப்பிட்டது இந்த பொண்ணு மட்டும்தான். நம்ம ஹீரோ வந்து வரலைன்றார். நம்ம அந்த பொண்ணு கூப்பிட்டு வெள்ளைங்கன்னு ஒரே ஆமலை வந்து நம்ம ஹீரோ மட்டும்தான். அதனால் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் வந்து சார் எங்கேயாச்சும் வேலை இருக்குமா, எங்கேயாச்சும் வேலை இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லா பக்கம் வந்து தேடுவார். அதனால் வந்து உங்களுக்கு இங்கே எங்கேயுமே வேலை இல்லைப்பா அப்படின்னு வந்து வேலை வேணும்னா பாஸ்போர்ட்டு விசா அது மாதிரிலாம் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப்லாம் வேணுங்களே, நம்ம ஹீரோ கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. இதை வச்சுட்டு எல்லாமே நம்ம ஹீரோ வந்து வேலை ஆகிட்டு இருப்பார். ஒருத்தர் மட்டும் தன்னோட கடையில் வந்து உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போப்பா, நான் வந்து வேக்கன்சி இருந்தால் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டுருப்பார். நம்ம ஹீரோ வந்து நம்பர் அந்த
ஏர்போர்ட்டில் இருக்கிற நம்பரே கொடுத்து போட்டு வெயிட் பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனதுக்கப்புறம் தம்பி இங்கெல்லாம் வேலையாக ஒன்றும் இல்லை, முதல்ல கிளம்பு வராத மாதிரி கிளம்புப்பா அப்படிங்கிறாரு. சாரி சார், ஓகே இனிமேல் கால் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஓடிட உச்சா போகிறாரு. நம்மக்கிட்ட இந்த ஒரு சீரியஸ்னஸ் தாங்க இல்லை. நம்ம ஹீரோ பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் வந்து கால் வருன்னு காத்திருந்தாங்க பார்த்தியா, இதுதாங்க நம்மக்கிட்ட இல்லை. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே போனீங்கன்னா அங்கே செவூரில் ஏதோ கிறுக்கிருக்கு. நம்ம ஹீரோ வந்து பெயிண்டிங் பண்ணுறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியே ஆடி பாடிட்டுல ஒர்க் பண்ணுறாரு. காலையில் வந்து பார்த்தா வந்து நீ என்னோட டீம்லேயே இல்லையே, நீ எப்படிங்க வேலை செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க டீமில் இருக்கிற பையன் வந்து சார் வந்து நம்ம எதிர் டீம்காரனாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி இனிமேல் நீ வந்து டெய்லி என்கிட்ட தான் வேலை செய்கிறேன், உனக்கு வந்து மணிக்கு வந்து $18 தந்துடுறேன் அப்படின்னு வந்து சம்பாதிக்கிறாரு. அதனால் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ வந்து காசு வருது இல்லையா, நம்ம ஹீரோக்கு வந்து எப்படியோ ஒரு சாப்பாடு பிரச்சனை அதெல்லாமே கொஞ்சம் முடிவுக்கு வருதுன்னு பார்த்துங்களேன். நம்ம ஹீரோக்கு வந்து மணிக்கு வந்து $11 சம்பாதிக்கிறாரா, $5. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இங்கே 3 பேர்கிட்ட ஃப்ரெண்டாக இல்லையா, இந்தியன் தாத்தா, இந்த கருப்பேன் டிரைவரு, இவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணுறதாட்டிருக்கு. அதாவது இந்தியன் தாத்தாக்கு வந்து ஒரு சின்ன பயம், இவன் வந்து எப்போ தான் இந்த மேனேஜரோடய பேசிகிட்டு இருக்கான், நம்மளை வந்து போட்டுவிட்ருவான், அதாவது நம்மக்கிட்ட வந்து ஸ்பையாக இருந்துட்டு எல்லாமே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. உனக்கு என்ன அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு வந்து அந்த கருப்பன் கேட்கும்போது வந்து ஓகே ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், அப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே ஸ்கேன் பண்ணியில் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போய் வந்து ஸ்கேனிங் மிஷினில் வந்து வச்சா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு டப்பாவாட்டு இருக்கும். அந்த டப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து விடவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்பா தான் ஒரு உயிர் மூச்சு. அது மாதிரி அந்த டப்பாவோடைய ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோ உடம்புல வந்து ஒன்றுமே இல்லை. அந்த டப்பாவை தவிர வந்து மைக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம ஹீரோ உடம்புல வந்து செட் பண்ணவே இல்லை. அதனால் வந்து நம்ம ஹீரோ உடம்புல வந்து ஓகேன்றாங்க. அதாவது இவங்க நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து பர்ஸு, பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து சில பொருட்கள், ஃபோனு அதெல்லாம் தொலைச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க வச்சுருப்பாங்கன்ட்டுருக்கு. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீட்டாடி ஜெயிச்சா இருந்தீங்க அந்த பொருளை எடுத்துக்கலாமான்ட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம ஹீரோ சீட்டாடி வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே அந்த பெரிய ஒரு மீன் பொம்மையாட்டிருக்க மாட்டிங்களா, இந்த பெரிய மீன் பொம்மை வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படியோ ஜெயிச்சு வந்து வாங்கிடுறாரு. வாங்கினோடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. மீன் பொம்மை வாங்கிட்டார் இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து இங்கே வந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து லெப்போனியன் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து. அந்த பொண்ணுக்கு வந்து லெப்போனியன் புக்குன்னு நம்ம பிடிக்க மாட்டிருக்கு. அப்படியே அது இதுன்னு பேசிட்டு லெப்போனியன் பற்றியெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி, என்ன வரலாறு அதெல்லாம் பேசிட்டு வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து வரமாட்டான்னு சொல்லிடுறான்ட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து அவன்கிட்ட வந்து காசு இருக்குது, இனிமேல் சம்பாரித்து வாங்கணும் இல்லையா, அதனால் வந்து வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான்ட்டுருக்கு. சரி ஓகே அந்த பொண்ணு வந்து சொல்லி அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து போயிடுது. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு கால் வருதாட்டிருக்கு, அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு. சரி தப்பு தான் எனக்கு புரியுது, என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி இந்த மேனேஜர் வந்து இங்கே பார்க்குறாரு என்ன பண்ணுறான்னு. நம்ம ஹீரோ வந்து அங்கே எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்ட்டுருக்கு. இவன் எத்தனை ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு கேட்கும்போது வந்து சார் 1 மணி நேரத்துக்கு வந்து $18 $15 வாங்குறாரு சார் அப்படின்னு வந்து நம்ம இவர் சொல்கிறாரு. அவ்வளோ வாங்குறானா, என்னோட சம்பாதிக்கிறான். அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம இந்தியன் மதிப்புப்படி ஒரு நாளைக்கு வந்து $5,000 வந்து சம்பாதிக்கிறானாம்மா. நம்ம மேனேஜர் வந்து என்னோட சம்பாதிக்கிறானா, இது இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதை வேலைக்கு வந்து ஆப்படிக்கிறாரு. இவர் வந்து ஆமாம் சார் நல்ல தொழில் சார் அது அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் ஓட்டுறாரு. அதாவது செல்லாட்டம் இருக்கோ அங்கே போட்டுறாரு. நம்ம ஹீரோ தனியாக அடைச்சி வச்சுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம மேனேஜரோட வந்து எல்லாருமே இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அதாவது உயர் பதவி தர நாளாட்டிருக்கு இன்றைக்கி. அதனால் வந்து முன்னேற்பாடை வந்து நம்ம ஹீரோவை வந்து அங்கேருந்து பூட்டி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளுநர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு இங்கிலீஷ் சொல்ல வராதா, அதனால் வந்து நம்ம எல்லோரும் செக் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் இத்தனை பேர் வராங்க, இத்தனை ஃப்ளைட் வருது, ஒரு ஃப்ளைட்டுக்கு இத்தனை மணி நேரம் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது, இத்தனை ஃபியூல் ஃபில் பண்ணுறோம், எல்லாமே புள்ளி வரத்தோட நம்ம ஹீரோ வந்து அதாவது அந்த மேனேஜர் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கொருத்தன் வந்துட்டு சார் இதெல்லாமே எங்கள் ஊருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது ரீசெண்டாக அப்படின்னு சொல்லுவான். நம்பாமல் நம்ம மேனேஜர் வந்து அங்கேருந்து நடித்து உடச்சி பார்க்கும்போது அது வந்து போதைப் பொருளாக இருக்கும். அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து சிம்பிளுங்க, அவன் இப்போ தான் கல்யாணம் ஆகி சொல்லியிருப்பான், ஆனால் கையில் ஒரு ரிங் கூட இல்லை அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். இதெல்லாம் சொல்லி வந்து நம்ம மேனேஜர் வந்து அசைச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திடீர்னு ஒரு சத்தம், நான் வந்து ஒரு ரஷ்யன் மொழியாட்டிருக்கு இவர் பேசுகிறது. நம்ம ஹீரோ வந்து ரஷ்யன் மொழி கிட்டத்தட்ட பக்கத்தான தான் இருப்பார் நம்ம ஹீரோவுமே. அப்புறம் வந்து இவர் வந்து இந்த ஒரு மருந்து பாட்டில் வச்சுருப்பார், ஒரு ஏகப்பட்ட மருந்து பாட்டில் வச்சுருப்பார். இந்த மருந்து பாட்டிலாம் எனக்கு வேணும், எங்கிட்டிருந்து போய் நான் செத்துருவேன், குத்திப்பேன் அப்படின்னு வந்து கையில் வந்து ஒரு கத்தி வச்சு மிரட்டிக்கார் வச்சுங்களேன். இந்த மருந்து பாட்டிலெலாம் வந்து அமெரிக்காவில் உள்ள எங்கள் அப்பாவுக்கு வந்து தேவையாமா. இந்த மருந்து பாட்டில் இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துருவாராமா. தயவு செஞ்சு இந்த மருந்து பாட்டில் மட்டும் பிடிங்கிறாதீங்க, இந்த மருந்து பாட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் பேசுகிறது இங்கே யாருமே புரியல. இங்கே வந்து ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். இவர் வந்து ரஷ்யா மொழியில் பேசுகிறாரு இல்லையா, அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டு வந்து கொஞ்சம் பேச விட்றாங்க, நம்ம ஹீரோ கொஞ்சம் புரியுமா என்னமோன்னு பார்க்கலான்னு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து என்னடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. அது மாதிரி சொல்கிறான், நான் சொன்னது தான், எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இருந்தால் மட்டும்தான் பொழைப்பாராமா. நான் வந்து இனிமேல் சீனாவில் வந்து இருந்தேன், சீனாவில் வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத இங்கே அமெரிக்கா வந்து லேண்ட் ஆகி இங்கே செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருக்கு. சரிப்பா, சீனாவில் வாங்கினில்ல, அங்கே டாக்டரோட ரெசிப்ட் வேணும், இந்த மருந்து வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுக்கலான்னு வந்து இன்னொரு டாக்டரோட வந்து ரெசிப்ட் வேணும், ரெண்டுமே ரெண்டு ரெசிப்ட்டை வந்து எங்கள்கிட்ட இருக்கணும், அதனால தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ரெசிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்து ரெசிப்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ வந்து ரெசிப்ட்லாம் இல்லையா, நீ அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம மேனேஜர் சொட்டத்துலேருந்து சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லை, அவள் வந்து எவ்வளோ புலம்புறா, நம்ம ஹீரோ வந்து எப்படி சொல்லிடுறாரு, இதுதான் உண்மைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அப்புறம் வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜை வளர்த்திட்டு வந்து ஏர்போர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாமே படிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சரி இவனை எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எப்படி கொண்டு போகலான்னு. அப்புறம் வந்து இந்த மருந்து மட்டும் வாங்கிடாதீங்க, இதுனா செத்தே போயிடுவேன் அப்படின்னு வந்து ரொம்ப புலம்புறான். அதெல்லாம் கிடையாது, அவனை பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவனை சீக்கிரம் வந்து அமெரிக்கா துரத்தி விடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் யோசித்து, சார் நான் ரொம்ப தப்பாக மொழிபெயர்த்துட்டேன், அவன் வந்து இந்த மருந்தில் வந்து கோட்டுக்காமா, அதாவது ஆடு மாடுக்கலாமா, இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து மனுஷனுக்கு தான் மட்டும்தான், அந்த ஆடு மாடுங்களுக்கு வந்து கிடையாது, அதனால் வந்து கோட்டுங்கிறான். நம்ம சொட்ட மண்டைங்க வந்து டேய் அவனை காப்பாற்றான்னு ட்ரை பண்ணுறேன், அப்படி பண்ணாதடா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இல்லைங்க சார், அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா, நீ சொன்னது வந்து அவன் வந்து ஆடு மாடுங்களுக்கு தான் சொல்லிட்டானா, நான் வந்து அவன் அந்த மருந்தெல்லாம் அலோவ் பண்ணுறேன், அப்படி சொல்லலை அந்த மருந்தெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறான். சொல்கிறான், நீ எதுக்காக மருந்து கொண்டு வந்த அப்படின்னு அவன் இங்கிலீஷ் கேட்கும்போது அவன் அந்த மருந்தை காட்டு அதை காமிச்சு கோட்டுங்கிறான். நம்ம இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறான்னு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறத மட்டும் கொஞ்சம் புரியுதாட்டிருக்கு. எப்படியோ வந்து அவன் உண்மை சொல்லாதனால இழுத்துட்டு போய் மாட்டா அப்படிங்கிறவன அவரை வந்து எப்படியோ மெடிசன் ஃபார் கோட் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லை, நம்ம மேனேஜர் வந்து அனுப்பிட்டாங்கன்னு வேறு வழி கிடையாது. அதனால் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப முத்தம் கொடுக்குறான், அதாவது ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம ஹீரோவை பார்த்து. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேனேஜர் வந்து அவனுக்கு தரத்தான் எழுதிட்டு போய் அந்த ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும், அதுக்குள்ளே வந்து தலையை விட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாரு. பாருங்களேன் எவ்வளோ கோவம் இருக்குது, ஏன்னா டே வா, நீ வந்து எவ்வளோ தைரியமாக இருந்த ஆளாக இருந்தால் என்னையவே இந்த எதிர்ப்பேன், நான் தானே அந்த அமெரிக்காவுக்கு என்னை எதிர்த்தா அந்த அமெரிக்காவை எதிர்க்கிற மாதிரிலாம் அப்படின்னு வந்து பேசுவார். நீ எப்படி ஊருக்கு போயிரு நான் பார்த்துறேன்டா அப்படி வந்து ஒரு மிரட்டாட்டிருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்க வந்து அவரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்த நிறையா ஸ்டாஃப்ஸு அதிகாரிகளாக இதெல்லாம் பார்த்துட்றாங்க. இதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகிட்ட சொல்லிடுறாரு, அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி அது மாதிரி கொஞ்சம் பேசுகிறாரு, ஜாதியை பற்றி பேசுகிறாட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, அதாவது மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. அங்கே ஒரு பாஸே வந்து இவரை பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்து கிளம்பிடுறாரு. அதனால் வந்து இவருக்கு கிடைக்க இருந்த ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது மேல் பதவி வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்குன்னு தெரில. அதனால் வந்து நம்ம ஹிந்தின் தத்தை வந்து நம்ம ஹீரோ செஞ்ச நல்லது வல்லது அதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு, எல்லாமே சொல்லிட்டுருக்கிறாரு, இப்படி பண்ணியிருக்கா நல்ல பையன் அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து காலையில் வந்து எப்போ அடுத்த நாள் கடை நம்ம ஹீரோ வந்து வரும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக, அதாவது பெருமையாக சாட்சி மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் வந்து இந்த மேனேஜர் ரூமுக்கு வந்திருப்பான். இங்கே வந்து நேற்று சண்டை ஆயிடுச்சு இல்லையா,
அதனால் வந்து சமாதானம் பேசுறதுக்கு வந்து வந்திருப்பான். அவன் ஜெயிச்ச ஒரு மீனையும் எடுத்து வந்திருப்பான். அந்த மீன் வந்து கொடுத்து வந்து சந்தோஷப்படுத்தலாம். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து நிறையா மீன் பொம்மையெல்லாம் இருந்திருக்கும். இதையே வச்சுருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ பண்ண வேலையை வந்து எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்குமா இல்லையான்னு தெரில. ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கல, நீ இந்த ஏர்போர்ட்டே இருக்க வேண்டியதான், நான் வந்து உன்னை உங்கள் நாட்டுக்கு போக வந்து விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் சொன்ன உடனேயுமே அவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த மீன் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த மேனேஜர் சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். இவனுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன இப்படி சொல்கிறான், இவன் வந்து கடைசியில் நம்ம ஏர்போர்ட் விட்டு போக விடுவானா மாட்டானா அவனுக்கு ஹீரோக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். எப்படியா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வேலைக்கு போனான் இல்லையா, அந்த காசு எடுத்து ஒரு கோட்டு வாங்கி ரெடி ஆகிடுறான் டிப்டாப்பாக. இன்றைக்கி வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து இன்றைக்கி வராங்கன்ட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கே தெரியாது வந்து தெரிஞ்சு வச்சுருப்பான். அதனால் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் டின்னர் கூப்பிட்டு போகணும், எப்பவுமே அந்த பொண்ணு தான் டின்னர் கூப்பிடும், இன்றைக்கி வந்து அந்த இவன் டின்னர் கூப்பிடணும் யோசிக்கிறான்ட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தாத்தா யாராச்சும் லவ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது வந்து, நான் வந்து இந்தியனில் இருந்தேன், அதாவது சென்னையில் இருந்தேன், நான் வந்து வெத்தலை கடை வச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து போலீஸ் வந்தார், மாமூல் வாங்கினார், அப்புறம் மறுபடியும் 2ஆம் நாள் வந்தார் வாங்கினார், இதே மாதிரி 5 நாள் வாங்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து நான் ரொம்ப கோபமாகி, ஏன்டா உழைக்கிற காசு எத்தனை நாளாக வாங்குவீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாகி வந்து ஒரு கத்தி எடுத்து வந்து குத்திட்டேன். உசுருக்கு ஆபத்து இல்லைங்க, நெஞ்சில் வந்து சைடில் குத்திட்டாருக்கு. அதனால் வந்து இந்தியன் தாத்தா வந்து அங்கேருந்து பயந்து வந்து போலீஸ் கேஸுக்கு பயந்து வந்து ஓடி வந்துட்டாராட்டிருக்கு. ஓடி வந்தவன் தான் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன், இங்கேயே வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எப்போ நான் வந்து அதாவது இந்தியன் போகிறேன்னு அங்கே தான் பிரச்சனை, இந்தியா போகிறேன்னு அப்போ தான் எனக்கு பிரச்சனை. இங்கே அப்படியே நான் மாப் போட்டு கூட்டிகிட்டு பெருக்கிட்டு அது மாதிரி இருந்துட்டு தான் என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் யாருக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம இந்தியன் தலை வந்து சொல்கிறாரு. இவரோட உண்மையான ஒரு சுயரூபம் வந்து புதாக தெரியுது. இதெல்லாம் நடந்தது வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது 23 22 வயசில் இருக்கும்போது வந்து இந்த கதையாக நடந்த மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஓகே இதெல்லாம் கேட்டிருக்கும்போது வந்து என் குடும்ப குட்டியெல்லாம் விட்டு வந்து 28 வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாட்டிருக்கு. அது மாதிரி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கள பார்க்காத அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்தியன் போனேன்னு அப்புறம் இந்தியா போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்தியன் போனால் என்ன ஆகும், எனக்கு 7 வருஷம் ஜெயிலில் போடுவாங்க, இது வேலை தான் நடக்கும் அப்படின்னு வந்து அசல்ட்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்துங்களேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க, நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வந்துடுறாங்க. அந்த ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுது, அவங்களும் வராங்க. வந்தோடனேயுமே அந்த இண்டிக்காரன் அதாவது வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்க டிரைவரு, அவன் இந்த பக்கம் போக முடியாதுங்க அந்த பக்கம் போங்க அப்படிங்கிறாங்க, இந்த பக்கம் வண்டி போகணும் அப்படின்னு. அப்படி கட் பண்ணால் வந்து அந்த பக்கம் போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம தாத்தா வந்து இங்கே மாஃப் போட்டுக்கிறோம்மா ஈரமாக இருக்குது, நீங்கள் வேறு பக்கம் போங்களே அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த கருப்பை வந்து இந்த பக்கம் வண்டி வரதை கொஞ்சம் பார்த்து போங்கம்மா அப்படிங்கிற, என்னடா யாரை பார்த்தாலும் திருப்பிட்டேக்கிறீங்க அப்படின்னு வந்து ஸ்லிப்பாகி வந்து கீழே விழுவாங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோ மடியில் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நம்ம அடிக்கடி இப்படி மீட் பண்ணிட்டே இருக்கிறோம்ல அப்படின்னு வந்து நான் 2 பேர் பேசிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடந்துகிட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம இன்றைக்கி டின்னருக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆஹா நம்ம ஹீரோவை கூப்பிட்றான் அதனால நானும் வரேன் அப்படின்னு ஓகேன்றாங்க. 2 பேரும் வந்து டின்னருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டின்னருக்கு போயிட்டு இருக்கும்போது நிறையா நெப்போலியன் பற்றி அவங்களுக்கு பிடிச்சது பற்றி எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து இந்த ஏர்போர்ட்லேயே ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம இந்தியன் தத்தை வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது சார் அப்படின்னு நம்ம ஹிந்தி தத்தை வந்து அந்த கேட்டை திறந்து வராரு. பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான வியூவாக இருக்குது, அதாவது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்து ஸ்பேஸாக இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரியாது. இங்கே தான் வந்து 2 பேரும் மனசு விட்டு வந்து பேச போகிறாங்க. இந்த கருப்பை வந்து அதில் விளக்கேற்றி வச்சுட்டு டிரைவர் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்தாங்க, சரக்காக தந்துட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்தியன் தத்தை வந்து வித்தையெல்லாம் காட்டுறாரு, சர்க்கஸ்லாம் கட்டாரு பாருங்க நம்ம இந்தியன் தத்தா. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இங்கே தான் எல்லாம் மனசு விட்டு பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்னோடய வயசு வந்து 39 வயசாகும் அவங்களுக்கு. நான் வந்து வயசை வந்து கம்மியாக தான் சொல்லுவேன், வெளியே வந்து யார்கிட்டையும் பழகணும் பேசணும்னு. வயசு வந்து என்னோட வந்து 29 28 தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பழகிட்டு இருக்கிற பையன்கிட்ட கூட வயசு வந்து 29 தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உண்மையான வயசு வந்து 39 வயசாமல் பாருங்கள் என்னென்ன லைஃப்பில் நடக்குதுன்னு. அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனு வேறு ஏதோ ஒன்று அடிச்சுட்டே இருக்குங்க, ரிங் ஆகிட்டே இருக்குது. அவர் ரொம்ப இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கா, அது அடிச்சுட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எல்லாருமே 2 பேர் பேசுகிறாங்க, அதே தான் இத்தனை வயசுன்னு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதை வந்து பேஜரை வந்து அதாவது பேஜர்னு சொல்லுவாங்க அந்த ரிங் ஆகிறத.
அதை வந்து நான் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நான் நைட்டு இரவு பகல் எல்லாமே நான் அந்த ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவானே தவிர அவன் எதுக்காக இங்கே இருக்கிறான்னு சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து 2 பேரும் வந்து அந்த பேஜரை வந்து தூக்கி வீசுகிற மாதிரி இந்த சீனில் வந்து காட்டுறாங்க. வீசிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டு வந்து வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரிக்கா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து கை கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அழகாக ஒரு முத்தத்தையே கொடுத்துட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே வந்து கேமரா வந்து காட்டுறாங்க. கேமரா என்ன அர்த்தம், அந்த மேனேஜருமே இவங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்றிருக்கு. அப்படியே சீன் வந்து கட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தா வந்து அந்த பாத்ரூம் அதாவது ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு காலியாகிட்டுருக்கு. இதான் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் இடித்து இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றிருக்கு. அதனால் வந்து இந்த மேஸ்திரி வந்து பார்த்துட்டு, நான் தான் இவனுக்கு மேஸ்திரி, நானே வேலை சொல்ல இவனே செய்கிறானே, அதுவும் சூப்பராக செய்கிறானே, நான் கேட்க மாட்டேன், கேட்டால் நான் தான் ஒரு முட்டாட தெரிவேன், அவன் பண்ணுறதை பண்ண விட்டுன்னு அவர் வந்து அலோவ் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த டிரைவர் வந்து திடீர்னு வந்து எனக்கு இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணி ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஒரு முக்கியமான ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் வந்து சரி நம்ம வழக்கம் போல் நம்ம இவரும் போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாரி சார் நீங்கள் போக முடியாது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் லவ் பண்ணுற பையன் வந்து இன்றைக்கி மேலே தான் இருக்கான், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் வந்து எனக்கு டியூட்டி முடிய இன்னும் 8 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவன் வந்து உங்களுக்காக எத்தனை மணி நேரம் வேணும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனால் வந்து தங்கிட்ட பேசிகிட்டு இருந்த பையன் வந்து திடீர்னு வந்து நம்மளை பார்க்க போகிறான்னு எப்படி இருக்கும், அதனால் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து நம்ம டிரைவர் வந்து இங்கே இருக்கிறாரு. அப்படியே நம்ம 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஓகே, லவ் ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தையும் முடிச்சுட்டு வந்து 2 பேரும் வந்து ஜோடியாக வந்துடுறாங்க. அவ்வளோதான், அந்த சீனோட கல்யாணமே முடிஞ்சு. அப்புறம் 2 பேரும் வந்து இது அமெரிக்காவோட வழக்குங்க. இந்த பூக்கொந்து வச்சுருப்பாங்க கையில், அது திரும்பி பார்க்க தூக்கி போடுவாங்க. அந்த பூங்கத்தை தூக்கி போடும்போது வந்து அந்த பூங்கத்தை வந்து யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடந்துருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்க மாட்டிருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. பிடிச்சி நம்ம ஹீரோ கையில் நிற்கலாம் நம்ம நினைக்கலாம். ஏன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பொண்ணு வந்து மடி வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்க்கலாம் தான் வரும். இந்த டைம் எதுக்கு வரும்னா, நம்ம ஹீரோ வந்து அதாவது அவன் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பையனை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணலான்னு வரும். வரும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து பூங்கத்தோடு நின்றுருப்பார். ஜம்முன்னு ஆள் பார்த்தா டிப்டாப்பில் இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அந்த மேனேஜர் வந்து பொண்ணை லாக் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. நீ வந்து அவனை எதுக்கு அவன மாதிரி ஆளுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரில, அவன் அந்த ஏர்போர்ட்டை எதுக்குறான்னு தெரியுமா, அவன் நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவனுக்கு நாடும் கிடையாது வீடும் கிடையாது, அவன் அந்த ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக இருக்கான் அப்படின்னு வந்து எல்லா விவரத்தையும் வந்து புட்டு வைக்கிறான். அவன் சொல்லாத உண்மையெல்லாம் இவன் வந்து சொல்லி விட்டுறான். அந்த பொண்ணுக்கு வந்து எதுக்கு தான் இந்த பொண்ணுங்க வந்து இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து நம்ம மேனேஜர் கேட்கும்போது வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லுது, எதுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு வந்து உங்களுக்கு அதுவே தெரியவே தெரியாது, உங்களை மாதிரி ஆளுகள் வந்து அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது அப்படி வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வந்து இவனுக்கு இன்வெஸ்ட் கட் ஆயிடுது. அங்கேருந்து வந்து இந்த பொண்ணு வந்து வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துடுது. பொண்ணு வந்தோடனே எல்லா ஆம்பளைங்க ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க, எதுக்கு என்கிட்ட போய் சொன்னேன், நீ வந்து வெயிட் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் 9 மாதமாக வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, நான் உன்னோட விவரமாக தெரியாது, இருந்தாலும் வந்து எதுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவ்வளோ சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நீ என்ன தீவிரவாதியாடா, கையில் ஒன்று வச்சுட்டே இருப்பியாமா அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கிறாரு. அப்புறம் வந்து சரி வா நான் உன்னோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போனோடனே நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது நம்ம ஹீரோயின் நினச்சி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பில்டிங்காட்ட, அதை என்னன்னு தெரில, நம்ம ஆம்பளை என்ன பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம திறந்து காட்டினா வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு ஏதோ அரண்மனையிலேருந்து அப்படி இருக்கும் அது மாதிரி வந்து அங்கே ரெடி பண்ணிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். நான் வந்து முழுக்க நான் வந்து உன்னை நினச்சா செஞ்சேன் அப்படிங்கிறாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, நமக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை செஞ்சுக்கிறாருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பிரேக்கவே பண்ணலான்னு ஒரு நிலைமையில் வந்திருப்பாங்கட்டுருக்கு. ஏன்னா அந்த நிலைமை வந்து ரொம்ப மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த பாக்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, அதாவது கையிலேயே ஒரு டப்பா வச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டப்பா வந்து எதுக்கு வச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது வந்து மிகப்பெரிய ரகசியம் இருக்குது அப்போல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இனிமேல் அந்த படத்தோட எதுக்காக இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறது வந்து அவனுக்கு தெரியும்.
நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃபி இருக்குது, லெட்டர் இருக்குது. அதை வந்து காட்டுறாரு. இந்த லெட்டருக்காக தான் வந்து நான் இவ்வளோ நாளாக இங்கே இருக்கேன். இதே மாதிரி லெட்டர் வந்து இந்த அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இது மாதிரி ஆட்டோகிராஃப் வந்து வாங்கணும், அப்புறம் அவரோட ஃபோட்டோவும் வாங்கணும். இதுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து 9 மாதமாக இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இதே மாதிரி வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு 50 பேர்த்துக்கிட்ட வந்து 50 பேர் வந்து சேர்ந்து ஒரு வேலை பார்த்துருப்பாங்கட்டுருக்கு. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எல்லாத்தோட ஃபோட்டோ வந்து அதாவது செய்தியில் வந்து வந்திருக்கு, நியூஸ் பேப்பராக வந்துருக்காட்டிருக்கு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்றாரு, தன்னோட வேலை பார்த்தவங்களோட வந்து ஆட்டோகிராஃபி ஃபோட்டோலாம் வேணும்னு. அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு 9 மாதமாக வந்து ஒருத்தரோட ஆட்டோகிராஃபி வாங்குறதுக்கு மட்டுமே இந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிறாரு. அமெரிக்காவுக்குள்ளே போக முடியாது இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து கண்ணுக்கு கலங்குது. நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு மனுஷன் வந்து 9 மாதமாக ஒரே ஒரு கையெழுத்துக்காக இங்கே இருந்தால் எப்படி இருக்கும், அதுவுமே எனக்கு வீடு இல்லை, இருக்க இடமும் இல்லை, அது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராக போகும். அப்புறம் வந்து இந்த மனுஷன் தாங்க நம்ம ஹீரோ வந்து எல்லா நாட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்போம்னா நம்ம ஹீரோ வந்து ரஷ்யா மொழி மட்டும் அதை தெரிஞ்சால் பத்தாது, கொஞ்சம் இங்கிலீஷில் தான் மட்டும்தான் 2 அட்ரஸ்லாம் போட்டால் மட்டும்தான் கரெக்டான அட்ரஸுக்கு போகிறதுனால ஒருத்தரோட உதவி வந்து ஏற்படுத்திட்டு வந்து அங்கே இருக்கிற லெட்டர்லாம் எழுதி தீட்டுறாரு. இந்த மனுஷன் நாங்கள் இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் இன்னும் ஆட்டோகிராஃப் இன்னும் வாங்கலை. அவர் வந்து அமெரிக்காக்குள்ளே இருக்கிறாரு. இதனால் வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் இன்னுமே இங்கே இருந்துருக்கேன், 9 மாதமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து காட்டார். அப்புறம் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பின ஆட்டோகிராஃபு அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி இதெல்லாமே வந்து சேகருக்குள்ளே வந்து எங்கள் அப்பா வந்து பாதியிலே வந்து இறந்துட்டாராங்களாமா. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஒரு கண்ணு கலங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ, அது மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வந்து எங்கள் அப்பா வந்து இத்தனையத்தோட வேலை செஞ்சார், அது மாதிரி தான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்து வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து காட்டுறாங்க. இத்தனை நேரம் வந்து எங்கள் அப்பாவோட வந்து வேலை செஞ்சார், இதை வந்து அன்றைக்கி பப்ளிஷ் ஆன ஃபோட்டோ. இவருக்கு மட்டும்தான் இன்னும் சிக்னேச்சர், அதாவது ஆட்டோகிராஃப் வாங்கலை. இவர் மட்டும் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டுனா ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் என்னோடய ஆட்டுக்கு வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் வந்து சீன் அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து சேர்ந்து கொஞ்சம் சத்தியத்துக்காக வந்து 9 மாதம் வந்து எத்தனை நாள் இருந்தாலுமே இந்த ஆட்டோகிராஃப் வாங்கி எடுத்தால் போகணும்னு வந்து முடிவாகிறாரு. நீ வந்து எதுக்காக வந்து காத்திருப்பேன்னு கேட்டால், நான் வந்து உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொன்னோன்னே நமக்காக வந்து இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டம், அதாவது நமக்காக ரொம்ப லவ் பண்ணுற பையன் வந்து இது மாதிரி பார்த்ததே இல்லை, நல்ல பையனை வந்து லைஃப்பில் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா கூட சத்தியத்துக்காகவே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து ரொமான்டிக்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. அப்படியே வந்து சீன் அப்படியே கட் பண்ண வந்து காலையில் வந்து இந்த டிரைவரு எங்கள் ஃப்ரெண்டு, அதாவது இந்தியன் சுத்தாலாக வராங்க. வந்தோடனேயுமே நம்ம ஹீரோவை பார்த்து, இன்றைக்கி வந்து உனக்கு ரொம்ப நல்ல நாள்ரா, உங்கள் நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருந்த போர் வந்து இன்னையோட வந்து முடிவுக்கு வந்துருச்சு, இன்னையோட அவங்க நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து நாட்டுக்கு வந்து திரும்பி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து அங்கே பார்ட்டி கொண்டாடுறாங்க. இத்தனை நாள் வந்து இருந்தான்ல, அதனால் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கு, அதனால் வந்து பார்ட்டி கொண்டாடுறாங்க. இந்த விஷயத்தையுமே அந்த லவர்கிட்ட சொல்கிறான். அவங்க சந்தோஷப்பட்டு உனக்காக வந்து நான் 1 டே விசா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். 1 டே விசா வந்து அமெரிக்காவில் இருக்குதுங்க. அமெரிக்காவில் வந்து ரொம்ப வெரிஃபைட் பர்சனுக்கு எல்லா ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி 1 டே விசா வந்து கொடுப்பாங்க. இது எப்படி வந்து நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தந்துடுறாங்க. அதனால் வந்து இது வந்து யார் கொடுத்தா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது வந்து சொல்ல மாட்டேறாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் தெரியுது யார் கொடுத்தா அப்படின்னு வந்து நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். அந்த கள்ளக்காரன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து கொடுத்துருப்பான். அவன் வந்து கொஞ்சம் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபாக இருப்பான்ட்டுருக்கு. அதனால் வந்து எப்படியோ வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அழுகுறாங்க. எதுக்கு அழுகிற, நம்ம 2 பேருமே போய் வந்து அதாவது ஆட்டோகிராஃப் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது வந்து இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது லெட்டர் யார் கொடுத்தாலும் வந்து கேட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி தான் அதாவது கள்ளக்காரனோட வந்து இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரே ஃபீலிங் ஆகிடுது. என்ன தான் அந்த 1 டே விசா கிடச்சாலும் வந்து தான் லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு கையை விட்டு போகும்போது வந்து எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து இந்த சீனில் வந்து காட்டுறாங்கன்றிருக்கு இந்த படத்தில். அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த விசா கிடைச்சாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை. அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்த்தது வந்து உண்மையாகிடுச்சு பார்த்துக்கிங்களேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஹீரோயின் வந்து நமக்காக அந்த தியாகத்தை பண்ணிட்டா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவை வந்து நினச்சிட்டு எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அப்படியே மறந்துடுறாரு. அப்புறம் வந்து சரி வழக்கம் போல் அங்கே போய்
அமெரிக்காக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன சொல்லுவாங்க, ரிஜெக்டடும் ஒரு சீலை குத்துவாங்கள்ல, சீல் குத்தும்போது வந்து பார்க்குறாங்க, அவங்க லெட்டர் பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 1 டே விசா இருக்குது, ஆஹா இன்றைக்கி தான் நீ உள்ளே போகிற, அதாவது அமெரிக்காவுக்குள்ளே போக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, அதில் வந்து ஒரு வெரிஃபையான கையெழுத்து இல்லையாமா, அதாவது சூப்பர்வைசர் கையெழுத்து வந்து அது இல்லையாமா. அதனால் வந்து சட்டப்பூர்வமாக வந்து நீ வந்து உள்ளே போக முடியாது. இங்கே இருக்கிற மேனேஜர் வந்து கையெழுத்து போட்டால், அதாவது மொட்டத்தாலியம் அவன் வந்து கையெழுத்து போட்டால் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அமெரிக்காக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போடுவான கையெழுத்து, அவன் தலைக்கால நின்று தண்ணி குடித்தாலும் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிடலான்னு போயிட்டு இருக்கும்போது தான் அவனோட பொருளெலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னடா மொட்டையை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பார்க்கும்போது தான் இல்லை, அவனுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து அந்த உயர் பதவிக்கு வந்து போகிறான்ட்டுக்கு தான். அப்புறம் வந்து இப்போ வந்து உனக்கு இப்போ தான் வந்து லைஃப் எல்லாம் நிம்மதியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து உங்கள் நாட்டில் போர் முடிஞ்சில்ல, இன்றைக்கே வந்து கிளம்புற, இன்றைக்கி வந்து ஒரு நீ 5 நிமிஷத்தில் அதாவது 1 மணி நேரத்தில் வந்து கிளம்பிடுற அப்படின்னு வந்து அவன் வந்து ரொம்ப மிரட்டுறான். நான் வந்து போக மாட்டேன், என்கிட்ட வந்து 1 டே விசா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த அது இருக்கிறத பாரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த இந்தியன் தாத்தா, அப்புறம் வந்து அந்த டிரைவரு கருப்பேன் இவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து ரகசியமாக பேசிகிட்டு இருந்த வீடியோ ஆடியோ அது மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோலாம் இருக்க மாட்டிருக்கு, அந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டிருக்கு. அதனால் வந்து இதெல்லாம் நீ வந்து இங்கேருந்து போகலின்னா நான் எல்லாத்தையும் வந்து அமைச்சிருவேன், அதாவது இந்த இந்தியன் தாத்தா வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன், அவர் வந்து ஏதோ கொலை வந்துட்டு ஓடி வந்துட்டாராமே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே லாக் ஆகிடுறான். நம்ம ஒரு ஆட்டோகிராஃபிக்காக ஒருத்தர் மூணத்தோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வெற்றி பண்ணுற விரும்புகிறோமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தோணுதாட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து நம்ம ஹீரோவோட கிளம்புற ஒரு ஃப்ளைட்டு நம்பரே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட நாட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து கிளம்ப போகுது அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வந்து முழிக்கிறான். அவன் கரெக்டாக லாக் ஆகிட்டானா இல்லையா, சரியான செக் வச்சுட்டான். நீ உடனே கிளம்பி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 3 லைஃப் வந்து நீயே உன்னால் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறான். அதனால் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த இனிமேல் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஊருக்கு போகாதடா, நீ அமெரிக்காவில் போய் கையெழுத்து வாங்கிட்டு போகலான்டா அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து அதெல்லாம் காதலே கேட்கவே இல்லை. அப்புறம் இந்தியன் தாத்தா வந்து நீ ஒரு கோலை ஏமாளி, அதாவது பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இதெல்லாம் அவர் கண்டுக்காதே, அதாவது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கண்டுக்காதே நம்ம ஹீரோ வந்து போயிடறான். அந்த இந்தியன் தாத்தாக்கு வந்து தெரியாது நமக்காக தான் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க தான் போகிறான் அப்படின்னு வந்து நம்ம இந்தியன் தாத்தாக்கு தெரியாது. அப்படி திட்டி முடிச்சாலுமே நான் வந்து அந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறேன். நான் இந்தியன் தாத்தானாலும் ரொம்ப பொறுக்கவே முடியல, 9 மாதம் இங்கே இருந்துட்டு இப்படி பண்ணுறானே அப்படின்னு வந்து தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் வந்து தாத்தா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வீடியோ, அதாவது நீங்கள் பேசின வீடியோ எல்லாமே அவர் மேனேஜர்கிட்ட இருக்குது, அவர் வந்து பேக்மெயில் பண்ணார், நீ வந்து இப்படி பண்ணி அதாவது அமைக்குள்ளே போனீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் வெளியே விட்டுருவேன், உங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாருக்கு. அதனால தாத்தாக்கு வந்து தெரிஞ்சது, அதாவது இந்தியன் தாத்தாக்கு வந்து உண்மையாக தெரிஞ்சிருது. அப்புறம் இங்கே வேறு மேனேஜராக ஆகிட்டானா, அதாவது மேல் பதவிக்கு போயிட்டானா, பாஸ் ஆகிட்டான். அப்போது அதனால் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து தன்னோட ஏர்போர்ட்டில் வந்து என்ன நடக்குது வெளியே போகிறத வந்து அழகாக ஜம்முன்னு பார்த்துட்ருக்கான் நம்ம பாஸ் வந்து. இப்போ உடனே வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து வெளியே போகாத வந்து கத்துறாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்தியன் தாத்தா தான், அதாவது இந்தியன் தாத்தா தான் கட்டுறாங்க, எவனோ ஒருத்தவங்க பண்ணுறான்னு. யாருன்னு தான் நம்ம இந்தியன் தாத்தா தான். இந்தியன் தாத்தா வந்து அந்த மாஃப் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளைட்டை நிறுத்த போகிறேன்னு போயிட்டு இருக்கிறாரு. ஃப்ளைட் வேறு எவ்வளோ வேகத்தில் வரும், அது மாற்றினாருன்னா அவ்வளோதான். தாத்தா வந்து என்ன வரன்னு தெரில, இந்த ஃப்ளைட் வேறு வர வேகத்துக்கு வந்து தாத்தா அவ்வளோதான் வந்துருக்கு. அப்படியே வந்து இங்கே எல்லாருமே கத்துறாங்க. மேனேஜருக்கு வந்து உசுரே இல்லை, அதாவது நம்ம பாஸுக்கு இன்றைக்கி தான் பாஸாக இருக்காங்க, இப்படி நடந்துச்சுன்னு என்ன வருது அப்படின்னு மெதுவாக வந்து ஃப்ளைட் அப்படியே அந்த மாஃபில் வச்சு நிப்பாட்டுற மாதிரி காட்டுறாங்க. இது பார்க்கும்போது நமக்கே சிரிப்பாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க அந்த ஃப்ளைட் நின்றதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு உசுரே வருது. இவருக்கு இல்லை, அந்த பாஸுக்கு இன்றைக்கி தான் உயர் பதவிக்கு வந்திருக்கான், வந்த அன்றைக்கி இல்லை நான் மட்டும் சுட்டிங்க என்ன வருது அப்படின்னு வந்து என்ன யோசிப்பான்ட்டுருக்கு. அப்புறம் வந்து நான் இந்தியா போகிறேன், நான் வந்து என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு அவருன்னு சொல்கிறாட்டுருக்கு. அவருக்கு இப்போ தான் தெரியுது நமக்காக தாத்தா வந்து இந்தியா போகிறாரு, விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ளே நம்ம தாத்தாவை பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய போலீஸு கன்று அது மாதிரிலாம் பாம் எல்லாம் எடுத்து வந்துடுறாங்க, கார் கீரெலாம். ஒரு இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறது இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து இந்த கூத்தில் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுது, ஒரு 2 மணி நேரம் வந்து லேட் ஆகிடுது. அதனால் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து லேட் ஆகிறதுனால நம்ம ஹீரோ வந்து அமெரிக்காக்குள்ளே போகலாம், 1 டே விசா இருக்குது எல்லாம் போகலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்தியன் தாத்தா பிடிக்கிறதுக்கு இத்தனை போலீஸு இத்தனை கன்று எல்லாமே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க, இப்படியே படையாட்டு நிறுத்திடுறாங்க. அப்படியே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட்டானோடனே நம்ம பாஸை காட்டுறாங்க. அங்கே என்ன வேலை நடந்துட்டுருக்கு, என்ன மேனேஜ் தானே, ஏர்போர்ட்டாக வேலை ஏதாச்சா அப்படின்னு வந்து திட்டுறாரு நிறைய பார்த்தேன்.
அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து அமெரிக்காக்குள்ளே போகிறத பார்க்குறதுக்கு நம்ம ஏர்போர்ட்டே பார்க்குது பாருங்கள். நம்ம ஹீரோ போகிறது வந்து ஏர்போர்ட்டே பார்க்குற மாதிரி இந்த சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இத்தனை நாள் வந்து 9 மாதமாக அந்த ஏர்போர்ட்லேயே இருந்து அந்த ஏர்போர்ட்டில் எல்லாத்து கூட பழகிருப்பார், பேசியிருப்பார், நண்பராக இருந்திருப்பார். எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது சார் இது கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க அமெரிக்காக்குள்ளே. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து அத்தனை பேர், அதாவது இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட பழகிருப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அவரே போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் செக்யூரிட்டிஸாக வந்து லைனாக நின்றுறாங்க. நீ வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது வந்து ஒன்றுமே சொல்ல. அங்கே வந்து நம்ம பாஸ் வந்து அவனை போக விடாதீங்க, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து யாருமே வந்து அங்கே ரெஸ்பான்ஸே பண்ணி வச்சுக்கங்களேன். அந்த மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்துமே தம்பி அமெரிக்கா ரொம்ப குளிரும், நீ வந்து ஸ்வெட்டர் போட்டு போ அப்படின்னு வந்து கழட்டி விடுறாங்க. அதாவது போட்டு விட்றாங்க, சாரி. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவர் ரொம்ப கட்டுறாரு. எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களே, அந்த பாக்கி டாக்கேன்னு சொல்லுவாங்க, ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து நம்ம ஹீரோ வந்து முதல் முறையாக வெளியே போய் கால் வைக்க போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து கால் வைக்க போகிறாரு. ஃபுல்லாக அதை பனி பொழிவு பொழியுது. அப்புறம் வந்து அந்த கால் டாக்ஸி வந்து ஏறும்போது வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வந்து பேசிக்கலாலும் அவங்க பேச வேண்டிய விஷயத்தை வந்து கண்ணால் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட லவ் இது. அப்படி வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்புறம் பாஸ் வந்து ஒடியாந்துருக்கிறாரு. அவரை தடுத்து சொன்னால் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் இல்லையா, அதனால் ஒடியாந்து பிடிக்கலான்னு வருவார். இருந்தால் அதுக்குள்ளே டாக்ஸி போயிடும். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து, சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், இப்போ வந்து கார் செக் பண்ணலாம், சிக்னல் இந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ண முடியும், நம்ம வந்து அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. சரி விடுங்கியா, அவன் போயிட்டு போகிறான் அப்படின்னு வந்து இவர் அப்படியே மனசு மாறிடுறாருன்னு வச்சுங்களேன். பாருங்கள், சுற்றி வந்து நல்லவங்க இருந்தாலுமே கெட்டவன் வந்து ஒருத்தர் இருந்தாலுமே அவனும் வந்து நல்லவனாக மாறிடுறான். இந்த கதையோட கடைசியில் வந்து இவன் நல்லவனாக மாறிட்டான்ட்டுருக்கு. அப்படி வந்து இந்த கதை வந்து சூப்பராக போயிருக்கு. அப்படி சீன் கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோ வந்து அவருக்கு வேண்டிய ஆட்டோகிராஃப் வாங்க வந்துக்கிறாரு. அதுக்குள்ளே அவர் பேர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அவர்கிட்ட போய், சார் நம்ம மிகப்பெரிய ஃபேன் சார், பிக் ஃபேன் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பா பேரில் சொல்லிவிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிடுறாரு. இந்த படம் பார்க்கும்போது வந்து நாமளே அங்கே கோந்து, அதாவது நம்ம ஹீரோவோட கோந்து நாமளே அந்த படம் பக்கத்தாலேருந்து அவங்களோட நடித்த மாதிரியே இருக்கும். இந்த படம் வந்து நான் ரொம்ப வளவளன்னு பேசியிருப்பேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு இன்னொரு 4 மணி நேரம் அது மாதிரி எடுத்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, நான் வந்து இந்த படத்தை பேசின திருப்தியோடு நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு கிளம்புறான். இந்த சீன் வந்து அப்படியே கட் ஆகுது. சரிங்க, அடுத்த சீனில் வந்து, அதாவது அடுத்த படத்தில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.